காலம், டைம், நேரம். இந்த காலத்தை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், முதலில் கற்காலம், அதன் பிறகு உலோக காலம், அதன் பிறகு இரும்பு காலம், அதற்கு பிறகு நவீன காலம், வேத காலம். தற்பொழுது வேத காலத்தை வேத நாகரிகமாக ஒன்றிய அரசு சொல்லி வருகிறது. காரணம், அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு முன்பே வேத நாகரிகம் என்ற ஒன்று இருந்ததாக இந்த ஒன்றிய அரசும் அந்த ஒரு அமைச்சரும் அப்படித்தான் அவர்கள் சொல்கிறார்கள். வேத காலம் நமக்கு தெரியும். மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டு எங்கெங்கெல்லாம் புல்வெளி இருக்கிறதோ அது வழியாக இங்கே வட மாநிலத்திற்கு வந்தார்கள். கங்கை சமவெளியில்தான். அதற்கு முன்பே சிந்து சமவெளி நாகரிகம் எழுந்து அது அழிந்து விட்டது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. இப்படி இருக்கையிலே சிந்து நதி, அதனுடைய கிளை நதி, பஞ்சாபில் இருக்கக்கூடிய மற்ற நதிகள், இதெல்லாம் இருந்தது, இப்போவும் இருக்கிறது. ஆனால் இந்த வேத காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆரியர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டு வந்தவர்கள்தான் கங்கை சமவெளியில். இது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பிறகுதான். அது ஒரு 2500 BC என்று குறிப்பிடுகிறார். இன்றைய காலகட்டத்தில் இருந்து 4500 என்று. அந்த வேத காலத்தில் அங்கே இருந்த ரிஷிகள் காட்டில் வாழ்ந்தார்கள், மாமிசம் தின்றார்கள், பூஜைகள் நடத்தினார்கள். அவர்களுடைய தெய்வங்கள் அக்னி. அக்னி என்றாலே நெருப்பு தான். எதுக்கு அதை பயன்படுத்தினார்கள்? இந்த விலங்குகளை கொன்று அக்னியில் வைத்து சாப்பிட்டார்கள். குதிரை யாகம் நடத்தினார்கள், அஸ்வமேத யாகம், புத்திரகாமேஷ் யாகம். இதுபோல யாகங்களை தான் நெருப்பை வைத்து அவர்கள் செய்தார்கள். அப்பொழுது சரஸ்வதி என்ற ஒரு நதியும் இல்லை, பெயர் மட்டும் இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் அது கல்வியின் தெய்வமாக மாற்றிவிட்டார்கள். இதெல்லாம் பொய்தான். சரஸ்வதி என்ற பெயரே பொய்தான். அப்படி ஒரு நதியும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த திரிவேணி சங்கமம் என்று சொல்வார்கள். அங்கே 3 ஆறுகள் ஓடும், கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று. அந்த சரஸ்வதி எங்கே இருக்கிறது என்றால் பூமிக்கு அடியில் ஓடுகிறது என்று. கற்பனை தானே. பூமிக்கடியிலே நீரோட்டம் இருக்கிறது. அந்த நீரோட்டத்தை இவர்கள் சரஸ்வதி என்று பெயர் வைத்தால் உண்மையாகிவிடுமா? உண்மையான ஒரு விஷயத்துக்கே வருவோம். வேத காலத்தில் அவர்கள் ஆரியர்கள் தான். அவர்களுக்கு என்ன நாகரிகம் இருந்தது? அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம்தான். அப்படி ஒரு வேத காலத்தில் என்ன நாகரிகம்? ருத்ரனுக்கு வேறு பெயர் சிவன் என்று. மிருகங்களை கொன்று சாப்பிடுவது தான். வேதங்களை அவர்கள் எழுதவில்லை, சமஸ்கிருதத்தில் பேசவும் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் அவைகள் எழுதப்பட்டன. அச்சடிக்கு முறை வந்த பொழுதுதான் அவர்கள் எழுதினார்கள். ஓலைச்சுவடிகள் இருந்ததா? இல்லை, எதுவுமே இல்லை. அது எல்லாம்
காலம் மாறிய பிறகு எல்லாமே மாறிவிட்டது. அது நமக்கு பல பிழைகள் இருக்கிறது. சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் வேத காலம் என்பது. ஸோ வேத காலத்தில் என்ன ஒரு நாகரிகம், வேத நாகரிகம் எப்படி கீழடிக்கு முற்பட்டது என்று சொல்வது முற்றிலும் ஒரு பொய்யான விஷயம்தான். அதை வெங்கடேசன் பாராளுமன்ற உறுப்பினர் மிக தெளிவாக சொல்லியுள்ளார். மேலும் பலர், எத்தனையோ பேர் இவர்களுக்கு தமிழர்களினுடைய பெருமையையும் அந்த கீழடி நாகரிகத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதற்காக புனைக்கதைகளை அவர்கள் பரப்புகிறார்கள். அந்த பிஜேபி ஆளும் அந்த அரசுதான், ஒன்றிய அரசுதான். எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் படிக்கிறீர்களோ கேட்கிறீர்களோ அல்லது அதை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சமீபத்தில் தான் அதை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் நான் சொல்கிறேன், வேத காலத்தில் பெரிய ஒரு நாகரிகம் இருந்தது. இதுதான் மக்கள் வாழ்ந்தார்கள், இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் அந்த நாகரிகமாக சொல்வதற்கு அதற்கு என்ன சான்றுகள் இருக்கிறது? நமக்கு கீழடி அகழ்வாராய்ச்சியின் பொழுது பல பொருள்கள் கிடைத்தது. பானை கிடைத்தது, உலோகங்கள் கிடைத்தது, முத்து பவழம் போன்றதும் கிடைத்தது. இங்கே தோண்டினார்கள், தோண்டி 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 பார்த்தார்கள், எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு விட்டு கொடுக்காமல் தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயல்கிறார்கள். ஆட்சி மாறினால் அனைத்தும் மாறிவிடும். நிச்சயமாக ஒரு மாற்றம், இதுதான் நிலை என்று கிடையாது. நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் வரும்பொழுது அனைத்தும் மாறிவிடும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.